நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். சில நேரம் நாமே கேட்போம், என் லைஃப் நல்லா இருக்கா? இல்ல என் லைஃப்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஜாப் இருக்கும். நல்ல மணி இருக்கும். எல்லாரும் பாராட்டுற மாதிரி அவங்களோட லைஃப் இருக்கும். ஆனா, அதே நேரத்துல இன்னொருத்தரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இருக்காது. ஆனா, அவங்க நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்க லைஃப் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும். யார் உண்மையிலேயே பிளெஸ்ட்? யார் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க? வெளிய நல்லா இருந்தா தான் ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்கவங்களா? இல்ல ஒண்ணுமே இல்லாம அவங்க மனசுல நிம்மதி இருக்கு, இவங்க ஆசீர்வாதம் அடைஞ்சவங்களா? இதுல யார் உண்மையாவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கே ஒரு பெரிய டவுட் வரும். நம்ம வாழ்க்கையில நம்ம கவனிக்காம போகும் சில விஷயங்கள் இருக்கு. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், நம்மளோட டெசிஷன்ஸ், நம்மளோட ஆட்டிடியூட்ஸ், நம்ம செய்கிற காரியங்கள், அதுதான் உண்மையிலே நம்ம யார் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. இதில் தான் ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிளஸ் ஆனவர்களாக இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 7 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 7 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத, இந்த 7 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு 7 காரியங்கள் உங்களோட லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க உண்மையாவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அங்க இப்ப சொல்ல ஒவ்வொரு பாயிண்டா நீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையாவே என் லைஃப்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அப்ப நான் உண்மையாவே நான் பிளஸ்டு தான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கே உணர்த்தும். உங்க லைஃப்க்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இந்த மெசேஜ் காணப்படும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சிங் கொடுக்குற மொமெண்டா இந்த மொமெண்ட் இருக்கலாம். கர்த்தர் உங்களை தூக்கி எழுப்புவதற்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது ஒரு வேத வசனம் கூட இருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஒன்றுமே இல்லாம இருக்கிறவங்களோட லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சாந்தமா சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே தெரியாது. ஆனா எல்லா இருக்கிறவங்க லைஃப்பும் பார்த்தா அவங்களும் பிளஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். இது ரெண்டும் பார்க்கும்போது நம்மளுக்கே கன்ஃபியூஷன் வரும். யார் உண்மையிலே பிளஸ்ட் அப்படிங்கிற ஒரு டவுட் தீர்க்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மூலம் ஆண்டவர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உண்மையாவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஒரு குணம் காணப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆபிரகாம் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதை குறித்து நம்ம ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற டாபிக் குறித்து நம்ம மார்னிங் ப்ரேயரில் கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஆபிரகாம் 99 வயதில் ஆண்டவரால் தரிசனமாகி ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட பிள்ளை தான் ஈசாக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 1-2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ தகன பலியா எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 3வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதுவுமே பேச மாட்டாரு. பல வருஷமா நான் காத்திருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை, நான் இது எப்படி நான் விடுவேன் ஆண்டவரே, நீங்க கொடுத்ததில்ல நான் அப்படின்னு எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாம 3rd வசனத்துல என்ன இருக்கும்னா, அவர் அதிகாலையில் எழுந்து அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸோ இங்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, அந்த ஒரு ஒபீடியன்ஸ் தான் இங்க பெரிய விஷயமா காணப்படுது. அவர் எதுவுமே பேச மாட்டாரு. இப்ப நம்மளாம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்குள்ள அந்த கீழ்ப்படிதல் இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்வாரு, சில விஷயம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை விடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோமா, நம்ம பண்றோமா அப்படிங்கிறது நம்ம தான் யோசிச்சு பார்க்கணும். ஆனா இவர் எதுவுமே அங்க பேசல, அவர் செய்யறாரு. அது நீங்க பாத்தீங்கன்னா பலியிடுற லாஸ்ட் டைம்ல தான் ஆண்டவர் சொல்வாரு, நிறுத்து, வேண்டாம் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்வாரு. அதனால அவர் கொடுக்குற ஒரு பிளெஸிங் தான், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இங்க அவருக்கு ஒரு பிளெஸிங் ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ நமக்குள்ளேயும் சில பேருக்கு உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கீழ்ப்படிதல் குணம் இருக்கும். அதாவது யார் எது சொன்னாலும் நீங்க ஒபீடியன்ஸ் பண்ற ஒரு குணமா இருக்கும். ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னா ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒபீடியன்ட் பண்ற ஒரு குணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிளஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுவே ஒரு பெரிய சைன் தான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த கீழ்ப்படிதல் தான். இது நமக்குள்ள இருந்தாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், அதற்கான ப்ராசஸ்க்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இங்க ஆபிரகாம் கீழ்ப்படிந்தனாலதான் சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பிளஸிங் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ உங்களுக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் குணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களை
உங்களால உங்க குடும்பமும் உங்க சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு பாத்திரமா நீங்க காணப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். நம்ம பிறரை மன்னிக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. நீங்க வாட்ஸ்அப் இந்த மாதிரி பிரைவேட்டா நம்ம பேசுற நிறைய டைம்ஸ்ல எங்களுக்கு நீங்க கால்ல எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு இவங்களை இவ்வளவு துரோகம் பண்ணிருக்காங்கனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன். அப்போ நீங்க மன்னிக்கிற குணம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி பிளஸ்ட் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாங்க. உங்களுக்குள்ள இந்த குணம் இருந்தாலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ யோசேப்பு ஸ்டோரியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்படுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவங்க கூட இந்த சகோதரர்களே அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை அவர் மேல அந்த ஜலசி, அவர் மேல அந்த பொறாமையினால குழியில போட்டு அதுக்கப்புறம் எகிப்து தேசத்திற்கு விற்கப்பட்டு அங்க அடிமையா இருந்து ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்து இப்படி பல போராட்டத்தின் நடுவுல அவர் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வருது, பஞ்சம் வர டைம், அவங்க சகோதரர்கள் திரும்பி வரும்போது மன்னித்து திரும்பி டேக் கேர் பண்ணி அவங்கள இவர் போஷிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் மாத்துறார். அப்போ இங்க மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அவர் மன்னித்தார், அப்படிதானே? எவ்வளவோ கொடுமைகள் செய்தும் அவர் மன்னித்தார். அவர் நினைச்சிருக்கலாம் இவங்களால என் லைஃபே போச்சு, நான் இங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மன்னிக்காம போயிருக்கலாம். பட் அவர் மன்னிச்சார். அந்த மன்னிச்சனால தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளும் மன்னிக்கிற குணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. போய் நீங்க இன்னும் மன்னிக்கிற குணம் அப்படி இல்லைன்னா ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க, நான் மன்னிக்கணும், எனக்கு அந்த குணத்தை கொடுத்து என்னை பக்குவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ இந்த குணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ணலாம்? ப்ரேயர்ல இருக்கும் போது ஆண்டவரோட அன்பு நமக்குள்ள வரும்போதுனா பிறரை மன்னிக்கிற குணம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். தேர்ட் பாயிண்டா பார்த்தீங்க அப்படின்னா பிறரை டேக் கேர் பண்ணுறது. இந்த நாட்களில் நம்ம பிஸியாக ஹரிபரியாக நம்மளோட லைஃப்பில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு மற்றவங்களை கேர் பண்ணிக்கிறத பற்றி நம்மளுக்கு டைமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் மாறிட்டோம். அதாவது ஒருத்தருக்கு அடிபட்டுனா கூட என்னாச்சு, ஓகே உங்களுக்கு ஃபைனா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலமையில கூட நம்ம கிடையாது. வீட்லேயுமே இப்போ ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்களா, இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்டை பார்த்து சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சுன்ட்டு இந்த மாதிரி ஒரு சில டேக்கிங் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயமே என்ன பண்ணிட்டு அப்படின்னா இந்த நாட்கள் காரியங்கள் இல்லாம போயிட்டு. ஆனா நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஆண்டவருக்குள்ள இந்த குணம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க பிறரை டேக் கேர் பண்றதுல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு நபராக நீங்க காணப்படுவீங்க. இதுக்கு நீங்க ரெபேக்கால எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆதியாகமம் 24 அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா அவங்க தண்ணி அந்த அவங்களுக்கு தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் தான். இப்ப நம்மனா அன்னோன் பர்சன் யாருக்காவது தண்ணின்னு கேட்டு நம்ம கொடுப்போமா? சரி ஓகே தண்ணின்னு கொடுக்கணும், கூட வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுப்போமா? முடியாது. பட் ஆனா இவங்க தண்ணி கொடுத்து ஒட்டகங்களுக்கும் தண்ணி வார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த உபசரிப்புனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. சோ இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த குணம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க குணம் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாகவும் நீங்க இருக்கீங்க. இல்ல அப்படின்னா நம்ம இந்த ஹேபிட்டை வளர்க்க கத்துக்கணும். மற்றவங்களை நான் டேக் கேர் பண்ணிக்கணும், என்ன எப்படி நான் டேக் கேர் பண்ணிக்கிறனோ அதே மாதிரி என்ன சுற்றி இருக்கிறவங்கள நான் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற குணத்தை வளர்க்கும் பொழுது நிச்சயமா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களாக நீங்க காணப்படுவீங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். நான்காவது ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசம். உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தாலே யூ ஆர் பிளஸ்ட் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த ஃபெய்த் ரொம்ப முக்கியம், பிளஸ்ஸிங்க்கு இந்த ஃபெய்த் ஏன் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃபெய்த் இருந்தாதான் எந்த ஒரு மிராக்கிளுமே நடக்கும். ஃபெய்த் இல்லைன்னா எந்த ஒரு அற்புதமும் தேவனால செய்ய முடியாது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28 31 வரைக்கும் வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படகில் ஏறினவுடன் காற்று அமர்ந்தது அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். இதுல என்னன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அவ்வளவு விசுவாசமா இருந்த ஒரு நபர் என்ன ஆயிடுச்சு, அவிசுவாசம் மூழ்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம கிட்ட அவிசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாவும் இருக்க முடியாது. சோ உங்களுக்கு விசுவாசம் அப்படிங்கிறது ஃபெய்த் அப்படிங்கிறது என்ன ஆனாலும் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். என் சூழ்நிலை எல்லாமே நான் இப்ப ஜீரோவா தான் இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தேன், ஆனா இப்ப எதுவுமே இல்லை, எல்லாம் அடி வாங்கி நான் ஜீரோல இருக்கேன். ஆனாலும் என் தேவன் என்னை மீண்டும் உயர்த்துவார். நீதிமான் எழுந்தன விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் அப்படிங்கிற வசனத்தின்படி நான் திரும்பவும் எழுந்திருப்பேன் அப்படிங்கறத உங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபெய்த் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க உணர்ந்துக்கோங்க. 5th பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா தாழ்மை.
பொறுமை, நமக்குள்ள ஒரு ஹம்பிள்னஸ் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் அப்படிங்கிற வசனமும் இங்க சொல்லப்படுது. அப்போ தாழ்மை குணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் என்னதான் உயர்வான பொசிஷன்ல இருந்தாலும் என்னோட பொசிஷனோட அத்தாரிட்டியை காமிக்காம நான் தாழ்மையா நடந்துப்பேன், நான் வந்து ஹம்பிள்னஸா நடந்துப்பேன் அப்படிங்கிற குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த ஹேபிட் இருந்துச்சுனாலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க. ஏன்னா ஏசு சுவாமி எவ்வளவு பெரிய தேவன். அவர் வந்து சீஷர்களோட கால்களை கழுவுகிற அந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஏன் அவர் அதை காமிச்சார்னா, தாழ்மை வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை. அப்போ பெருமை இருந்துச்சுன்னா ஆண்டவரால உயர்த்த முடியாது, நம்மளால பிளெஸிங் வாங்கிக்கவே முடியாது. தாழ்மை குணம் இருந்தாதான் ஆண்டவரால நம்மள பிளஸ் பண்ண முடியும். ஸோ இந்த தாழ்மை குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் பிளஸ்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 6th பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா பொறுமை. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த பொறுமை குணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா யோபுவோட ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து எல்லாமே இழந்து ஒரு ஜீரோல இருந்தாலும் அவருக்குள்ள அந்த ஒரு பொறுமை இருந்தது, ஒரு சாந்தம் இருந்தது. ஆண்டவர் குறை சொல்லல. அவர் எதுனாலும் ஓகே, நன்மை பெற்றனா தீமை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவார். அப்போ அந்த குணம், அந்த பொறுமைங்கிற குணம் நமக்குள்ள இருக்கணும். எதுனாலும் நிதானமா பொறுமையா யோசிச்சு நடக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் சடசடன் பேசி வீட்டுல சண்டை உருவாக்காம, வீட்டுல இப்போ ஒரு ஹஸ்பண்டே வந்து சண்டையா அவங்க வந்து பேசுறாங்கன்னா நமக்குள்ள அந்த பொறுமை குணம் இருந்துச்சுன்னா அந்த சண்டையை நம்ம காம் பண்றதுக்கு நமக்கு தெரியும். அது எப்படி காம் பண்ணணும்ன்ற நம்மளும் கோவப்பட்டு கத்தணும்னா அது பெரிய சண்டையா மாறும். அப்ப அங்க பிரிவினைகள் வரும், அங்க ஆசீர்வாதம் பெற முடியாது. ஒரு மணி இருந்தா தான் அங்க ஆசீர்வாதம் பெற முடியும். சோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள இந்த பொறுமைங்கிற குணம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்காரு. நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. 7th பாயிண்டா பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், இல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நபரா நீங்க காணப்பட்டா உங்களுக்குள்ள இந்த ஒரு குணம் இருக்கும். கண்டிப்பா நன்றி உணர்வு இருக்கும். எப்பவுமே நீங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீங்க நன்றி உணர்வு உள்ளவங்களா இருப்பீங்க. நீங்க என்னதான் உயர்ந்து போனாலும் அவங்களுக்கு வந்து நீங்க மறக்க மாட்டீங்க. இவங்க ஹெல்ப் எனக்கு அந்த டைம் ரொம்ப தேவைப்படுது, ஆனா இவங்க பண்ணனாலதான் நான் இப்படி இருக்கேன், ஒரு நன்றியுள்ள நபரா தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 15-16 நம்ம வாச்சோம் அப்படின்னா, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா குணம் அடைஞ்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் வந்து நன்றி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கிட்ட நீங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய ப்ரேயர் பண்ணிருப்பீங்க. ஆனா அது பிளெஸிங் ரிசீவ் ஆனதும் நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்றோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா தேங்க்ஸ் கிவிங் பண்ற நபரா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அந்த குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கோங்க. இந்த 7 குணங்களும் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அந்த குணம் இல்ல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு இந்த குணம் இல்லையா அப்ப என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த வீடியோ மூலம் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்மளே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். யாராவது உங்களை காயப்படுத்தினப்போ நம்ம மன்னிச்சிருக்கோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். யாராவது பார்க்காத நேரத்துல, யாருமே இல்லாத நேரத்துல நான் உதவி பண்றத என் பேருக்காகவோ பெருமைக்காகவோ அல்ல, என் தேவன் பார்த்தா போதும் நம்ம வந்து உதவி பண்ணியிருக்கோமா? எல்லா நேரத்திலும் நான் ஆண்டவரை வந்து எந்த சூழ்நிலை, நான் ஜீரோவான டைம்ல நான் வந்து ஃபெய்த்தா நம்பிக்கையா நான் அவருக்குள்ள இருந்திருக்கேனா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பா நிச்சயமா நீங்க இந்த நேரத்துல எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இந்த குணம் எனக்குள்ளாக வரட்டும், ஆண்டவரே என்கிட்ட இல்லைன்னா எனக்கு நிச்சயமா நீங்க கொடுங்க சுவாமி அப்படின்னு நம்ம இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா இந்த 7 குணங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசு சுவாமி, அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி, அப்பா நீங்க ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க. பலருக்கு இந்த குணங்கள் இருக்கலாம், பலருக்கு இல்லாம இருக்கலாம் சுவாமி. அப்பா ஆண்டவரே நீங்க அவங்களை ஆசீர்வதிக்க போகிற சித்தம் வைத்திருக்கிறனாலதான்ப்பா இந்த வீடியோவை நீங்க பார்க்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எல்லா காரியங்களையும் கத்தர் பொறுப்பெடுத்து கத்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நீங்க ஆசீர்வதிக்க போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காரியம் ஆண்டவர் உங்களை பார்க்க வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க இப்படியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், நீங்க இன்னும் உங்களை க்ரூம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த வீடியோ மூலமா உங்களோட கூட பேசிட்டு இருக்கார். சோ இது என்னன்னு பார்த்து நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளை க்ரூம்
பண்ண பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவர் இடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவசிக்கிறேன். நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. காலையிலையும் மார்னிங் ப்ரேயர் போட்டுட்டு இருக்கோம், மண்டே டு ஃப்ரைடே 5:30க்கு போட்டுட்டு இருக்கோம். அதுவும் பாருங்க, தேவ பிரசனத்தோட அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஈவினிங் நம்ம வந்து மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 7 PM நம்ம ஈவினிங் வந்து ஆவிக்குரிய சத்தியங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கல் லைஃபோடு இணைந்து எப்படி நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற காரியத்தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஆர் வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அநேகர் எங்களுக்கு சாட்சியங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க, சிஸ்டர் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தோம், ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்திருக்கிறான்ட்டு. அது தேவனுடைய நாம மகிமைக்காக மட்டும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த சத்தியம் தேவைப்படுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நெருக்கத்தில் தடையில் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் நிச்சயமாக அனுப்புங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.